ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டாக்டர் விஜயகாந்த் ஃப்ரம் சேலம் பாஸ்வெட்டிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட் இஸ் தி பிரெஸ்ட் ஃபேட் கிராஃப்டிங். பிரெஸ்ட் ஃபேட் கிராஃப்டிங்னா என்ன, இது யார் யாருக்கு தேவைப்படும், இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு. பிரெஸ்ட் ஃபேட் கிராஃப்டிங் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம உடம்புல இருக்க ஃபேட், தேவையில்லாத ஃபேட், இங்கே சாப்பிட்ட ஏரியா இருக்க ஃபேட்டை ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல இருக்க ஃபேட்டை குறைச்சிட்டு we can give you a slim look. அண்ட் அந்த ஃபேட்டை நம்ம யூஸ் பண்ணி ரீஇன்ஜெக்ட் இன்டு தி பிரெஸ்ட் டிஷ்யூ. பிரெஸ்ட்டை சுற்றி மார்பகங்களை சுற்றி இருக்கிற நம்ம போட்டோம்னா பிரெஸ்ட்டோட ஆர்மெண்ட் ஆகிற மாதிரி பிரெஸ்ட்டுக்காக இயர். இதுதான் இந்த பேசிக் ஆஃப் பிரெஸ்ட் ஃபேட் கிராஃப்டிங். இது யார் யாருக்கெல்லாம் தேவைப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்சர், போஸ்ட் கேன்சர், அவங்களுக்கு ஒரு மாஸ்டெக்டமி பண்ணிட்டாங்க, மார்பகத்தையே எடுத்துட்டாங்க, இல்லாட்டி மார்பகத்தில் ஒரு சின்ன லம்ப் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு சின்ன சின்ன கட்டிகள் இருந்திருக்கு மார்பகத்தில், இந்த குட்டி குட்டி லம்ப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா, அவங்க கேன்சர்லாம் ட்ரீட் பண்ண பிறகு ஆஃப்டர் த ப்ரொசீஜர் அந்த பிரெஸ்ட்டுக்கு தி கேன் டூ ரீகன்ஸ்ட்ரக்ஷன், பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இந்த பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அவங்களோட என்டையர் பிரெஸ்ட் டிஷ்யூ நம்ம ஃபேட் கிராஃப்டிங் மூலமாக கரெக்ட் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சம் லம்ப்ஸ் எடுத்திருக்காங்க, குட்டி குட்டி புளிகள் இருக்குது, ஷேப் மாறுபட்டு இருக்குது, ஒரு ஆடாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, பிரெஸ்ட்டு மேலே கீழே இருக்குது, ஏற்றம் தாரம் இருக்குது, ட்ரெஸ் போட்டால் ட்ரெஸ்ஸை ஆடாக தெரியுது, அந்த மாதிரி இருக்க பிரெஸ்ட் நம்ம கொஞ்சம் ஃபேட் கிராஃப்டிங் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். இது என்டையர் பிரெஸ்ட் எடுத்துட்டாங்க. நம்ம இதுக்கு அப்புறமேட்டு சிலிக்கான் ப்ராசஸ் வச்சுருக்கோம். சிலிக்கான் ப்ராசஸில் நமக்கு ஷேப் ஆப்போசிட் பிரெஸ்ட்டுக்கும் இந்த பிரெஸ்ட்டுக்கும் ஷேப் அசிமெட்ரி இருக்குது, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அதை நம்ம அந்த ஷேப்புக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த சிலிக்கான் ப்ராசஸை சுற்றி நம்ம அதை பின்னாடி எல்லா பக்கமும் ஃபேட் போட்டு we can bring it to the symmetrical place. அதே மாதிரி தான் நம்ம நார்மல் டிஷ்யூ வச்சு நம்ம ஃப்ளாட் கவர் மூலமாக நம்ம பிரெஸ்ட்டு ஆக்மெண்ட் பண்ணியிருக்கோம், பிரெஸ்ட்டுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இதுக்கும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் ஃபேட் கிராஃப்டிங் பண்ண முடியும். இது போஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இது தேவைப்படும். இதே ஒரு சிலருக்கு அவங்களோட மார்பகமே ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் காணப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த சிறிய மார்பகத்தை பெரிய மார்பகம் சைஸுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் வால்யூம் தான் ஃபேட் தேவைப்படுது, ஒரு 100-150 தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா we can do that. இல்லாட்டி ரெண்டு பக்கம் பிரெஸ்ட்டுமே கொஞ்சம் ஒரு ஆர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். வாட் குட் வால்யூம் பிரெஸ்ட், பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும், கொஞ்சம் சின்னதாக ஃபீல் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆர்குமெண்டேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபார் லோவர் வால்யூம் ஆர்குமெண்டேஷன்ஸ் ஃபேட் கிராஃப்டிங் இஸ் an ideal ஆப்ஷன்ஸ். ஒரு சிலருக்கு சிலிக்கான் ப்ராசஸஸ் பிடிக்காது, எனக்கு சிலிக்கான் வச்சுக்க வேணாம், எனக்கு ஒரு ஃபாரின் மெட்டீரியல் அது சிலிக்கான் அதை என் பிரெஸ்ட்டில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, உடம்புல சேர்த்துக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் ஃபேட் கிராஃப்டிங் மூலமாக கொடுக்க முடியும். இதே சிலிக்கான் ப்ராசஸ் வச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இப்போது ஒரு 5-10 இயர்ஸ் கழிச்சு அவங்க இந்த சிலிக்கான் ப்ராசஸ் ரொம்ப சாகியாக இருக்குது, லூஸாக இருக்க மாதிரி இருக்குது, அந்த ப்ராசஸ் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வேறு இன்னொரு ப்ராசஸ் வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா we can do a fat grafting procedure. ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் இன்ஃபியூட். ஸோ இதெல்லாம் ஃபேட் கிராஃப்டிங் பண்ண முடியும். தென் கன்ஜெனிட்டலாக பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு பக்கம் பிரெஸ்ட்டு ரொம்ப சின்னதாக கோனிக்கலாக டியூப்லர் பிரெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டியூப்லர் பிரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த டியூப்லர் பிரெஸ்ட்டுக்கு we can do fat grafting. பட் ரொம்ப வால்யூம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கவங்களுக்கு கரெக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மைனர் டியூப்லர் பிரெஸ்ட் அந்த மைனர் கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியவங்களுக்கு சின்ன சின்ன டச்சப்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் ஃபேட் கிராஃப்டிங்காக நம்ம நினைக்கும். ஒரு சிலருக்கு டிஏஹெச் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போஸ்ட் இம்ப்ளான்ட்டுக்கு அப்புறமேட்டு அவரோட டிஏஹெச் கொஞ்சம் பிரெஸ்ட் ரெண்டு பக்கமும் சைடில் டிலேட் ஆன மாதிரி இருக்கும், நமக்கு நார்மல் அப்பியரிங் பிரெஸ்ட் மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேட்டு எங்கே போடணுமோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அந்த நார்மல் பொசிஷன் அண்ட் அப்பியரன்ஸுக்கு நம்ம கொண்டு வர முடியும். இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஃபேட் கிராஃப்டிங் பண்ணிக்க முடியும். இதில் என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான அளவு வால்யூம் ஆஃப் ஃபேட் நம்ம பாடியில் இருக்கணும். ஒரு சிலர் ரொம்ப தின்னாகவே இருப்பாங்க, அவங்க அப்டமன்லே ஃபேட் இருக்காது. அப்படி இருக்கவங்களுக்கு பிரெஸ்ட்டுக்கு தேவையான அளவு வால்யூம் ஃபேட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணணும். நம்மளால் அந்த லிமிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதர் திங் இஸ் இட்ஸ் அண்ட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஒரு லைப்போசெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும், அந்த லைப்போசெக்ஷன் ஃபாலோ பண்ணி ஃபேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது. ஸோ யூ ஹேவ் டு பி ஃபிட் ஃபார் சர்ஜரி. ஸோ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ண வேண்டியது. அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேட் அப்டேக். நம்ம எவ்வளோ ஃபேட் போடுறோமோ அவ்வளோ ஃபேட்டும் அப்டேக் ஆகாது. தேர் வில் பி
10% ஆஃப் லாஸ். நம்ம எவ்வளோ ஃபேட் போட்டாலுமே there is a loss of tissue. ஸோ அந்த மாதிரி ஓவர் கரெக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஓவர் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டி யூ கெட் அன் குட் ரிசல்ட் ஆஃப்டர் 3 to 6 months. சரிங்களா? இனிஷியல் ஃபேஸஸில் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் தெர் will be minimal பெயின், கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதனால 1 week கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் தென் பெஸ்ட்டுக்கு வந்து கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸ் கொடுப்போம். அண்ட் ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். ஸ்லீப் பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் தி அட்வைசிங் தி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா த அப்டேக் இஸ் குட். அண்ட் ஆஃப்டர் 3 to 6 months வில் பி அகைன் வெரி குட் ரிசல்ட்ஸ். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 6 months கழிச்சு திருப்பியும் ஒரு சின்ன வார்னிங் ஆஃப் ஃபேட் நமக்கு தேவைப்படும், ஒரு குட்டி காஷன் வேணும், அங்கங்கே கொஞ்சம் போட வேண்டியிருக்குன்னா we can once again do in a local anesthesia also. நம்ம அந்த செகண்ட் டைம் பண்ணும்போதுலாம் நம்ம கொஞ்சம் தான் கரெக்ட் பண்ண போகிறோம். அந்த இது வந்து சின்ன அசிமெட்ரிஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். இட் கேன் பி ரிப்பீட்டட்லி டன். அண்ட் இன்னொரு விஷயம், இட்ஸ் அண்ட் பெர்மனன்ட் மெத்தட். இது வந்து ஒன்ஸ் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா the fat does not get resolved as easily possible. சரிங்களா? பட் இந்த நம்ம வெயிட் லாஸ், வெயிட் கெயின் இருக்குல்ல, அந்த சைக்கிள்ஸில் வந்து இட் வில் பி ஷிஃப்டிங். நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் இருந்து ரொம்ப வெயிட்டை குறைச்சோம் அப்படின்னா திஸ் ஃபேட் ஆல்சோ கேன் கெட் ரிசால்வ். இது ஒன்று அதோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஸோ this is about the advantages, disadvantages of the breast fat grafting procedure. Thank you.